வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன ரெசிபி செய்ய போகிறோம்னா சாஃப்டான கடலை மாவு பருப்பி. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு தேவையான பொருள் 1.5 கப் கடலை மாவு, 1/2 கப் சீனி, 1/2 கப் நெய், முந்திரி பருப்பு. வாங்க எப்படி செய்கிறதுன்னு வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஒரு பாத்திரத்தில் நெய் தடவி இந்த மாதிரி வச்சுக்கோங்க. ஸ்டவ்வில் ஒரு பேன் எடுத்து வச்சுக்கோங்க. அதில் நம்ம எடுத்து வச்சுக்கிற கடலை மாவு அதுக்குள்ளே போட்டுக்கலாம். 2 செகண்ட் லைட்டாக மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற நெய்யை அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கட்டி விழும், ஆனாலும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கொஞ்சம் தண்ணி மாதிரி வரணும். அடுப்பு எப்போவுமே ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு தான் வதக்கணும். அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ கொஞ்சம் கட்டியாகிட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்கள். நல்லா தண்ணியாக வரணும். பாருங்கள், நல்லா தண்ணியாக வந்துட்டு இன்னும் நல்லா மிக்ஸ் பண்ணிகிட்ருங்க. பாருங்கள், சாக்லேட் கலரில் இந்த மாதிரி நல்லா ப்ரௌன் கலரில் வரணும். நல்லாவும் உருகிட்டு இப்போது ஸ்டவ்வில் ஒரு பாத்திரத்தை எடுத்து வச்சுக்கலாம். நம்ம எடுத்து வச்சுக்கிற சீனியை போட்டுக்கலாம். 1/4 கப் தண்ணி அதில் ஊற்றிக்கலாம். இதுக்கு பாகுபதம் தேவையில்லை. அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி கொதிச்சு வரும் பூசில் ஃபுட் கலர் அல்லது கேசரி பவுடரை அது கூட சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிறத அதுக்குள்ளே ஊற்றிக்கலாம். கீழே வச்சு அதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் எல்லா இடத்துலையும் நல்ல கலர் படும். நாங்கள் ரெட் கலர் சேர்த்துருக்கோம், நீங்கள் மஞ்சள் கலர்னாலும் சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ஆல்ரெடி நெய் தடவி வச்சுருக்கிற பாத்திரத்தில் அதை ஊற்றிக்கலாம். அதை நல்லா ப்ரெஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இப்போ நம்ம எடுத்து வச்சுக்கிற முந்திரி பருப்பை இந்த மாதிரி கட் பண்ணி அதுக்கு மேலே தூவி விட்டுக்கலாம். அப்படின்னா ரொம்ப அழகாக இருக்கும். அதை நல்லா அமுக்கி விட்டுக்கோங்க. இது ஒரு 1/2 மணி நேரம் அப்படியே விட்டுருங்க, நல்லா காயணும். இப்போ நல்லா ஒரு 1/2 மணி நேரம் ஆகிட்டு நல்லா காஞ்சிட்டு இப்போ நம்ம தேவையான ஷேப்புக்கு கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போது அன்லெஸ்ஸாக இருக்கிற ஷேப்பெல்லாம் நவுட்டியாச்சு. இப்போ ஷேப்பாக இருக்கிறது மட்டும்தான் நம்ம எடுத்துருக்கோம். அதை ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாம். இப்போது கடலை மாவு தேங்காய் பருப்பி ரெடி. வாங்க டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாருங்கள் எவ்வளோ சாஃப்டாக இருக்குன்னு. மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஒரு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கண்டிப்பாக. தேங்க்யூ.